ரஜினி கேங். வணக்கம், நான் ஆனந்த். ரஜினி கிஷன், திவிவிகா, முனிஷ்காந்த், கூல் சுரேஷ் இவங்களாம் நடிச்சு டைரக்டர் ரமேஷ் பாரி டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடியில் அவைலபிளா இருக்க படம் தான் இந்த இந்த ரஜினி கேங். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு காமெடி த்ரில்லர் ஃபிலிம் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, இந்த படத்தை ஓடிடியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் பார்த்தேன். ஒரு பயங்கரமா என்ன ஸ்கேம் பண்ணிட்டாங்க. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, அவரு ரஜினி கிஷனும் திவிவிகாவும் லவ் பண்றாங்க. அவங்க வீட்டுல ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஊரை விட்டு ஓடி வராங்க. அப்படி ஊரை விட்டு ஓடி வரப்ப ஒரு மட்டமான ஜோக்கர்ட்ட மாட்டிக்கிறாங்க. மாட்டி அது வந்து ஒரு பேய் கான்செப்ட் மாதிரி ஒரு பே ஒரு எப்படி சொல்ல ஒரு 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 பேய் மாதிரி ஒரு விஷயத்துல மாட்டிக்கிறாங்க. அதுல இருந்து திவிகாவை வந்து அவர் ரஜினி கிஷன் காப்பாத்தினாரா காப்பாத்தலையா அப்படிங்கறத அந்த படம். என்னடா கதை ஏதோ குழப்பிக்கிட்டு இருக்கானே கிண்டிக்கிட்டு இருக்கானேக்கிறீங்களா, இதே மாதிரி டைரக்டர் கிண்டி இருக்காரு. நீங்க பாக்குறப்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் பாத்தீங்களா படத்தோட ஸ்டோரியை சொல்ல. அதே மாதிரிதான் இந்த படம் பாக்குறப்ப உங்களுக்கு நிச்சயமா புரியும். படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து அவர் ராபர்ட்ங்கிறவர் போட்டிருக்காரு. அவரோட பங்கு அவருமே பண்ணியிருக்காரு. முழுசா முங்க போற படங்களை அவர் மட்டும் த்ரூ படம் தப்பிக்க முடியும்? அவ்வளவுதான். அவரால் முடிஞ்ச அளவு அவர் பண்ணியிருக்காரு. ஆம், படத்தோட சினிமோகிராஃபி ஒர்க் வந்து நீட்டா இருந்துச்சு. படத்தோட ஒவ்வொரு ஃப்ரேமிங் எல்லாம் கலர்ஃபுல்லா ரொம்ப நீட்டா காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஓகே தான். படத்துல இவ்வளவு ஆர்டிஸ்ட் இருந்தோம். பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. முனிஷ்காந்த் இருக்கிறாரு, கூல் இருக்காப்ல, அவரு நம்ம மொட்ட ராஜேந்திரன் இருக்கிறாரு. இவங்க எல்லாம் இருந்து கூட படத்துல காமெடிங்கிறது இல்ல. அவங்க எல்லாம் போட்டதுக்கு காரணம் படத்துல காமெடிக்காக. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு அவங்களும் ஏதோ ட்ரை பண்றாங்க. எனக்கு எதுக்குமே எனக்கு சிரிப்பு வரல. ஏன்னா அது மாதிரி படத்தோட சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு. ஒரு 2, 3 சாங்ஸ் தான் இருக்கு. ஒரு சாங் ரொமான்டிக் சாங்கா இருக்கு. ஏன், எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை தான் திரும்ப திரும்ப எழுப்புது நமக்கு. படத்துல ஒரு பேய் கான்செப்ட் அப்படின்னாங்க, அதுவும் பயங்கர வீக்கா இருக்கு. படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவுக்கு ஒரு நோய் இருக்கும். இந்த மறதி நோய் மாதிரி. அவர் வந்து ஏதாவது மறந்துடுவாரு. அந்த நோய் டைரக்டருக்கு மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் தப்பிச்சிருப்போம். இந்த படத்தோட கதையை மட்டும் டைரக்டர் மறந்துதான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாரும் சேஃபா இருந்திருக்கலாம். நான் ஒரு அமேசான் பிரைம்ல பார்த்து டேட்டா வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா இதை தியேட்டர்ல பார்த்துருந்தாங்கன்னா ₹150 கொடுத்து பாக்குறான்னு வச்சுக்கோங்களேன், பாவம் இல்லையா? நம்ம அவ்வளவா காசு இதா கொட்டி கிடக்கு, எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தானே. அப்படிங்கிறப்ப டைரக்டர் இந்த கதையை மறந்து இருந்தாருன்னா தியேட்டர்ல போய் ₹150 கொடுத்தவங்களும் சேஃப். இந்த அமேசான் பிரைம்ல வந்து இந்த படத்தை பார்த்து எனக்கு டேட்டாவுமே எனக்கும் சேஃபா இருக்கும்ல. அதுக்காக சொல்றேன். படத்துல சினிமோட்டோகிராஃபி, படத்துல ஃபைட் சீன்லாம் பாத்தீங்கன்னா இது அது என்ன இதுனே தெரியல. ஏதோ பண்ணியிருக்காங்க. எல்லாருமே டெபியூட் அப்படிங்கிறப்ப சரி, ஓகே, முதல் படம், சில சில சின்ன விஷயங்கள் சர்க்கிள் இருக்கான்னு செய்யும். படமே சர்க்கிளாவா இருக்கிறது. ஏதாவது ஒன்று 2 விஷயங்கள் சர்க்கிள்ல விழுவும். இது மொத்த படமும் சர்க்கிள்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது மாதிரி படத்துல எந்த இடமுமே, இப்ப படம் வந்து காமெடி அப்படின்னா காமெடி நல்லா இருக்கு இல்ல, நல்லா இல்ல. சரி, ஹாரர் அப்படிங்கிறப்ப ஹாரரா நல்லா இருக்கா இல்ல. சரி, காமெடி ஹாரர் இப்ப வந்து தில்லுக்கு துட்டு 2 மாதிரி ஏதாவது காமெடி ஹாரர் அப்படின்னா அதுவுமே நல்லா இல்ல. படத்துல எந்த இடத்துலயுமே நான் பெருசா சிரிக்கல. கோஸ்ட் கோபால் வரக்கூடிய அந்த 2 இடத்துல மட்டும் தான் எனக்கு லைட்டா சிரிப்பு வந்துச்சு. அவர் இந்த அவர் இந்த லேடி கட்ட போட்டு வருவார் எப்பவுமே பண்ற மாதிரி. அது ஒண்ணுதான் பார்த்த உடனே சிரிப்பு வந்துச்சு. மத்த எந்த இடத்துலயும் இல்ல. அது மாதிரி முனிஷ்காந்த் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இது டபுள் மீனிங் காமெடிலாம் அடிக்கிறாங்க. நான் சுக்கா போற போக்குல அடிச்சு விடுறாங்க. எதுவுமே பெருசா கனெக்ட் ஆகல. நானுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, எடுத்த உடனே படம் காட்சியிலேயே பீக்குக்கு நினைக்க கூடாது. கொஞ்ச நேரம் கழிச்சு போகும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். எப்ப? ஒண்ணும் இல்ல. ஏதாவது இடத்துல படம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகும், ஒரு சுவாரஸ்யம் ஆகும். அதுக்கடுத்து பயங்கரமா என்கேஜிங்கா இருக்கும் ஸ்கிரீன் பிளே அப்படின்னா இல்ல. ஸ்டோரி வீக்கு, ஸ்கிரீன் பிளே வீக்கு. டைரக்டர் என்ன நினைச்சிருந்தாருன்னு தெரியல. ஒருவேளை என்னத்தையாவது கொடுத்துரும் சத்தா சாவுறாங்க தியேட்டர்ல அப்படின்னு நினைச்சிட்டாரு போல. ஏன் ஏன் நமக்கு நம்ம மேல அவருக்கு அவ்வளவு வெறின்னு தெரியல. இப்ப இந்த படத்தெல்லாம் நீங்க தூக்கம் வராதப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு நீங்க ரொம்ப தூக்கம் வராம இருக்கீங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் மாதிரி ஆயிரும். படத்தை ஓட விட்ட கொஞ்ச நேரத்திலேயே என்னடா எரிச்சலா இருக்குன்னு சொல்லி தூங்கி தொலைஞ்சலாம்னா தூங்கிடுவீங்க. சலிப்பு வந்துரும். இந்த படம் வேற பாக்குறதுக்கு நம்ம தூங்கிடலாம்டா அப்படின்னு தூங்கிடுவீங்க. அதுக்காக சொல்றேன். படத்துல நடிச்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஓகே, அவங்களோட நடிப்பு அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா டைரக்டர் என்ன டிமாண்ட் பண்றாரோ அதைத்தான் ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச நடிப்பு அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு படத்தோட என்ன பொறுத்த கேப்டன் ஆஃப் ஷிப்ங்கிறது டைரக்டர் தான். டைரக்டர் என்ன ஆக்டிங்க
அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூட்ட வாங்குறாரோ, அதான் நம்ம பார்க்க போறோம். அதுவே இல்லங்கிறப்ப, டைரக்டர் மேல தான் என்ன பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க தப்பு. ஓகேவா? படத்துல இருக்க பாட்டு எதுவுமே பெருசா எனக்கு கனெக்ட் ஆகல. இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. தியேட்டர்ல பார்த்தேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ப்ரோ அப்படின்னா, ஷூரா இந்த படத்த உங்க ஃபேமிலியோட பாருங்க. அமேசான் பிரைம்ல வேற வந்திருக்கு இப்ப படம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி ஓகே ப்ரோ இந்த படத்த நான் இன்னும் பார்க்கல. இந்த படத்த பார்க்கலாமா அப்படின்னா, வேணாம் ப்ரோ. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இந்த படத்த நீ அப்படியே மறந்துரு ப்ரோ. அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஒரு அட்வைஸ் அப்படிங்கிறது. படம் அமேசான் பிரைம்ல இருக்கு. பார்க்க விருப்பம் இருந்தா பாருங்க. இத என் கணக்குல சேர்க்கக்கூடாது. ஓகேவா? நான்லாம் சஜெஸ்ட் பண்ணவே இல்ல. திரும்ப அந்த ஒரு படத்த பார்க்கறதுக்கு நான் தற்கொலை கூட பண்ணிக்குவேன். அந்த மாரி நிலைமை எனக்கு. அதனால தயவுசெய்து ஆள விடுங்க. அப்படிங்கிற மாரி இருக்கு. வேற ஏதாவது படத்த ரிவ்யூ பண்ண நெனச்சீங்க அப்படின்னா, அந்த படத்தோட நேம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வைங்க. பார்த்துட்டு இந்த மாரி என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன் மட்டும் ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.